சார் அடுத்தது 11th அக்கவுண்ட் சார். 11th அக்கவுண்ட்ல இன்னொரு எக்ஸசைஸ் கணக்கு போட்டுறோம். புரியுதுங்களா? இன்னொரு எக்ஸசைஸ் கணக்கு, அதாவது எது போடலாம், ஒரு இப்போ 8th சம் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது ஒரு 11th சம் பாருங்க, 11வது சம். இதை ஒன்னே நான் போட்டு முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது அதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கணக்கு எத்தனை இருக்கு சார்? எக்ஸசைஸ் கணக்கு ஒரு 16 இருக்கு இல்லைங்களா? மீதி பூரா நீ அக்கௌண்ட்ஸ் நோட்ல கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணணும் சார். பாருங்க, பேஜ் நம்பர் 76ல பாருங்க 11th சம் பாருங்க, எக்ஸசைஸ் சம். அதுக்கு ஜேர்னல்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் போட்டுருக்கோம். இப்ப இதுல 2 எக்ஸசைஸ் போட்டாச்சு. நம்ம மீதி எக்ஸசைஸ் பூரா நீ கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணணும் உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்ல. புரியுதுங்களா? அக்கௌண்ட்ஸ் நோட்ல இல்லாம ரஃப் நோட்ல யூஸ் பண்ணாத. புரியுதா? அதனால அக்கௌண்ட்ஸ் நோட்ல யூஸ் பண்ணும்போது நாம என்ன பண்ணிடுவோம், ஜேர்னல்ஸுக்கு பொறுத்தவரையிலும் போடுற மாதிரி ஒரு சைடு மட்டும் யூஸ் பண்ணா போதும். புரியுதுங்களா? அப்ப இந்த ஒரு சைடு யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேட், ஃபர்ஸ்ட் காலம் இருக்குங்களா? அப்ப டேட். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது காலம் நம்ம என்ன பண்றோம் சார்? ஃபர்ஸ்ட் டேட், அதுக்கு அடுத்தது சீரியல் நம்பர், அதுக்கு அடுத்தது பர்டிகுலர்ஸ், அதாவது பர்டிகுலர்ஸ் சொல்லுவோம். அப்ப ரெண்டாவது நாம என்ன சொல்றோம் சார்? பர்டிகுலர்ஸ். பர்டிகுலர்ஸ் அதாவது பர்டிகுலர்ஸ். அதுக்கு அடுத்தது 2 காலம் இருக்கு இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் டெபிட் டிஆர் பண்ண போறோம். அதே மாதிரி ரெண்டாவது காலம் நீங்க என்ன பண்றீங்க? கிரெடிட். இந்த லெட்ஜர் ஃபோலியோவை நீ போட தேவையில்லை சார். லெட்ஜர் ஃபோலியோவை தான் புரியுதுங்களா? அப்ப அக்கவுண்ட்ஸ் நோட்ல ஒரு சைடு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் காலம் டேட், சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், டேட்டா, கிரெடிட்டா. புரியுதுங்களா? கம்ப்ளீட்டா நீ வந்து எல்லா சம்ஸும் கம்ப்ளீட் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சம் போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு அடுத்தது ஜேர்னல்ஸ் போறோம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல நிறைய நமக்கு நடத்த வேண்டியது இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு லெட்ஜர் போறோம். இன்னைக்கு ஜேர்னல்ஸ் முடியுது, நாளைக்கு இதுல லெட்ஜர் நடத்த போறோம். அதனால இந்த சம்ஸை கம்ப்ளீட்டா வீட்டுல ஒர்க் அவுட் பண்ணி பாரு. புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 11th சம் பாருங்க. கார்த்திக் ஓபன்டிய provision stores on 1st April 2017. Journalize the following transaction in these books. 2017 April. Date was 2017 April. First day. Paid into bank for opening current account. Paid into bank to open current accounts. Paid into bank nawe bank account deduct to cash transfer. வேற ஒண்ணும் கிடையாது. Bank account, அதாவது பேங்க்ல who is the receiver? Bank. What goes out? Cash. புரியுதுங்களா? அப்ப bank account data to cash account. எவ்வளவு சார்? அமௌண்ட் எவ்வளவு? 2 lakhs சார். அப்ப 2 lakhs. Narration paid into bank. அதாவது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கவனி. paid into bank to open a current account. அதாவது கரண்ட் அக்கௌண்ட் எதை paid into bank அவ்வளவுதான். அப்ப paid into bankனா நீ கொண்டு போய் பணத்தை பேங்க்ல போடுற. அப்ப who is the receiver? அப்ப debit the receiver. ரெண்டாவது ஃபார்முலா debit what comes in. மூணாவது ஃபார்முலா debit all expenses and losses.
அப்ப டெபிட் த ரிசீவர். டெபிட் வாட் கம்ஸ் இன் ஒண்ணு இல்ல. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாசஸ் ஒண்ணு கிடையாது. அப்ப டெபிட் வாட் கம்ஸ், அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன் இது பே தான் பண்றீங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் வரணும் என்ன, டெபிட் த ரிசீவர். அப்ப நீ என்ன பண்ற, பேங்க் கொண்டு போய் பேங்க்ல பணத்தை போடுற. அப்ப ஹூ இஸ் த ரிசீவர், பேங்க். அதனால பேங்க் அக்கவுண்ட் டேட்டா. அப்ப கிரெடிட் ரெண்டாவது கிரெடிட் த கிவர். நீ தான் பணத்தை பே பண்ற, உன்னுடைய பேர் இடம்பெறாது. அதனால கிரெடிட் த கிவர், கிரெடிட் பண்ண முடியாது. ரெண்டாவது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப உங்கள்கிட்ட என்ன போகுது, கேஷ். புரியுதுங்களா. அப்ப கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட் எவ்வளவு சார், 2 lakhs 2 lakhs. அடுத்தது கூட்ஸ் பர்ச்சேஸ் பை செக். பாருங்க ஒவ்வொன்றும் அப்படி ஸ்லைட் சேஞ்ச், வேற ஒன்றும் பெருசா இருக்கு. அப்ப ரெண்டாவது 3ஆம் தேதி என்ன பண்ணுங்க, அதாவது கிரெடிட் என்ன பண்றாங்க, கூட்ஸ் பர்ச்சேஸ் பை செக். கூட்ஸ் பர்ச்சேஸ், கூட்ஸ்னாவே பர்ச்சேஸ் அக்கவுண்ட் தான். கூட்ஸ்னாவே பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சொல்றோம். பர்ச்சேஸ் பை செக். செக் கொடுத்துட்டு என்ன பண்ற, கேஷா கொடுக்கல சார், என்ன கொடுக்குறோம், செக்கா கொடுக்குறோம். அப்ப ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றோம். அப்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸ் பர்ச்சேஸ் பை கேஷ்னா பிரச்சனை இல்லை, பர்ச்சேஸ் கொண்டு கேஷ் போட்டு போயிடலாம். ஆனா இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்றோம், கூட்ஸ் பர்ச்சேஸ் பை செக். அப்ப கூட்ஸை வாங்கிட்டு செக்கை கொடுக்குறான் சார். புரியுதுங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கூட்ஸ் வந்துட்டாவே பர்ச்சேஸ் கூட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ற மாதிரி வந்துட்டாவே பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஃபாலோ த எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா. புரியுதுங்களா. அப்ப எவ்வளவு சார் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டேட்டா எவ்வளவு சார், 40,000 சார். அப்ப 40,000. அப்ப கிரெடிட் பாருங்க, கிரெடிட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, கிரெடிட் த கிவர், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்ப கிரெடிட் த கிவர் யாரு, நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணோம், நம்ம கிவர் கிடையாது. அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப கேஷ் போயிருந்தா கேஷ் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணிடுவான், கேஷ் எதா கொடுத்துட்டோம், செக்கா கொடுத்துட்டோம். அப்ப வாட் கோஸ் அவுட், செக். அப்ப நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க சார். எகைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. செக் உங்கள்கிட்ட இருந்து வெளியில போற மாதிரி இருந்தால், செக் உங்கள்கிட்ட வெளியில போற மாதிரி இருந்தால் பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட். புரியுதுங்களா. இப்ப செக் நீ ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா, செக் உனக்கு செக் உள்ளுக்கு வர மாதிரி இருந்தா கேஷ் அக்கவுண்ட் டெபிட். புரியுதுங்களா. இது நல்ல ஞாபகம். எப்படி பர்ச்சேஸ் வந்தா பர்ச்சேஸ டெபிட் பண்றோமோ, சேல்ஸ் வந்தா சேல்ஸ் கிரெடிட் பண்றோமோ, அதே மாதிரி செக் உங்கள்கிட்ட வெளியே போற மாதிரி இருந்தா பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட். செக் உனக்கு உள்ளுக்கு வர மாதிரி இருந்தா கேஷ் அக்கவுண்ட் டெபிட். இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா சார், இந்த செக் நம்ம கொடுக்குறோம், செக்கை கொடுத்துட்டு கூட்ஸை வாங்குறோம். அப்ப பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா. அப்ப நீ எதை கொடுத்துற சார், செக்கை கொடுக்குற. அப்ப வாட் கோஸ் ஆஃப் செக். அப்ப அந்த செக்கை அவனுக்கு கொடுத்துற சார். கடைசியா அந்த செக் அவன் என்ன பண்றான் சார், கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துதான் என்ன பண்றான், பணமா மாத்திக்கணும். அப்ப செக் பேங்க்ல கொடுத்துட்டு அவன் கடைசியா உங்க கையில என்ன கொடுக்குறான் சார், கேஷா கொடுக்குறான். அப்ப who is the giver to give the cash to the particular party, that's called a bank. அப்ப பேங்க் தானே பணம் கொடுக்குறான். அப்ப கிவர் யாரு, பேங்க். அதனாலதான் சார் நம்ம என்ன பண்றோம் சார், பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம், செக் வெளியே போற மாதிரி இருந்தா. இப்ப இதே செக் நீ ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா, உள்ளுக்கு வர்ற மாதிரி இருந்தா, கேஷ் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்றோம் அப்படின்னா சார், அந்த செக்கை கொண்டு போய் நம்ம பேங்க்ல கொடுக்குறோம். அப்ப பேங்க் காசு நம்ம கையில கேஷா கொடுக்குது, செக்கை வாங்கிட்டு கேஷா கொடுக்குது. அப்ப வாட் கம்ஸ் இன், கேஷ். புரியுதுங்களா. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ். அதனாலதான் சார் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம். அதனால செக் நீ ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கோ. அதே மாதிரி செக் உங்கள்கிட்ட இருந்து வெளியில போற மாதிரி, உங்கள்கிட்ட இருந்து வெளியே போற மாதிரி இருந்தா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். புரியுதுங்களா. அதனாலதான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு சார், 40,000. புரியுதா. அப்ப நரேஷன் பர்ச்சேஸ் கூட்ஸ் பை செக். புரியுதுங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்க, அஞ்சாவது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மேட் செக்யூரிட்டிஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மேட்
மேட் இன் செக்யூரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். மேட்ஸ் இன் செக்யூரிட்டிஸ். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாம என்ன பண்றோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ். அடுத்தது goods sold to Radha for 20,000 and check received and deposited into bank. Goods sold to Radha எவ்வளவு சார் 20,000 and check received and deposited into bank. புரியுதுங்களா? அப்ப பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ். புரியுதுங்களா? அதாவது 20,000 ரூபாய்க்கு ராதாக்கு அப்ப இதென்ன goods sold to Radha, that's called a credit transaction. Credit transaction. அப்ப நாம என்ன பண்றோம், goods sold to Radha for 20,000 and check received. check receive பண்ணோம் இல்லீங்களா, check received and deposited into bank. அப்ப நாம என்ன பண்ணலாம் சார், நம்ம அதாவது கடைசியா பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றோம். அப்ப who is the receiver finally? bank. அப்ப bank account data to sales. புரியுதுங்களா? bank account data to sales. Goods sold to Radha by check, received and deposited into bank. அப்ப என்ன பண்ணலாம், bank account data, bank account data to sales. Sales account எவ்வளவு சார், 6th எவ்வளவு சார் 20,000. அடுத்து 7th amount withdraw from bank for office use. Amount withdraw from office use. அப்ப 7th பாருங்க, amount withdraw from office use. Amount withdraw from bank for office use. சார் personal use இருந்தால் amount withdraw for personal use இருந்தால் நான் சொன்னேன் இல்லைங்களா, drawings account to cash in part personal use இருந்தால். பட் இது என்ன தெரியுமா, for office use. அப்ப amount withdraw from bank for office use. அப்ப நாம என்ன பண்ணிடுறோம் சார், amount withdraw. அப்ப பேங்க்ல இருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கிறோம் சார் ஆபீஸ் யூஸ்க்கு. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் ஏ கேஷ். who is the giver? bank. புரியுதுங்களா? அப்ப கேஷ் அக்கவுண்ட் டு கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு சார், பேங்க் அக்கவுண்ட் 15,000. 15,000. அதுக்கு அடுத்து பாருங்க 10th amount goods from purchased goods from Kamala and cash deposited into CDM. Purchase goods from Kamala and cash deposited. அப்ப CDM account data to Kamala. Tenth Kamala account. Eவ்வளவு சார்
1 lakh. Date, serial number, then particulars, data, then details. அடுத்தது 12th பாருங்க. Sold goods to Vanitha who paid through debit card. புரியுதுங்க. Sold goods to Vanitha and paid through debit card. Debit card மூலமா pay பண்றான் சார். Sold goods to Vanitha and paid through debit card. அப்ப cash account data to sales account. அப்ப cash account data to sales account. எவ்வளவு சார்? எவ்வளவு சார்? 10,000. Cash paid to a debit card. அடுத்தது பாருங்க. Interest on securities directly received by the bank. Interest on securities directly received by the bank. Cash account data to directly received by the bank. அப்ப நாம என்ன பண்றோம்? Interest on securities. அப்ப என்ன பண்றோம்? Paid by the interest on securities directly received by the bank. எங்கிருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம்? பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்ப பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணும்போது நாம என்ன பண்ணிடுறோம்? Cash account data to bank. Cash account data to bank account. எவ்வளவு சார்? எவ்வளவு? 2000. 2000 bank 2000 cash received from bank. புரியுதுங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க. சேல்ஸ் மேட் டு குணால் who made payment through CDM. புரியுதுங்களா? சேல்ஸ் டு குணால். அப்ப குணால் அக்கவுண்ட் டு CDM. ஓகேவா? அப்ப ஆக்சுவலா நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க சார். ஒரு அக்கௌண்ட்ஸ் போடும்போது நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஜேர்னல் போடுறோம் அப்படின்னா அந்த ஜேர்னலுக்கு உரிய அதாவது பதிவுகள் என்ன, டபுள் என்ட்ரியில எப்படி பதிவுகள் போடுறோம் அப்படிங்கிறத பத்தி அப்படி படிக்கிறது தான் சார் இந்த ஜேர்னல்ஸ். அதனால இதுல எக்ஸைஸ் சம்ல ஓரளவுக்கு எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணு. எந்த டிரான்சாக்ஷன்ல உனக்கு டவுட் இருக்கோ அந்த டிரான்சாக்ஷனை நோட் பண்ணி வைங்க. அந்த டிரான்சாக்ஷனை நாம மறுபடியும் நம்ம அதை வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா?